சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளின் கூட்டத்தின் முதற்கட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு முதலமைச்சர் 2 நாள் மாநாட்டை தொடங்கி நடத்தி வருகின்றார். இன்று காலை அந்த மாநாடு தொடங்கியிருந்த நிலையில் IPS அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகளோடு முதலமைச்சர் நீண்ட ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். சரியாக காலை 9:30 மணிக்கு மேலாக கூட்டம் தொடங்கியிருந்த நிலையில் சற்று முன்பாகத்தான் அது நிறைவடைந்திருந்தது. கூட்டத்திலே பல முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. பெண்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவது, சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை உள்ளிட்ட காவல் அமைப்புகளுடைய செயல்பாட்டை வேகப்படுத்துவது என்பது உள்ளிட்டவை தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. மேலும் காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சருக்கு அந்த தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. போதை ஒழிப்பு உள்ளிட்டவற்றிலே எவ்வளவு தூரம் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான தலையீடுமின்றி காவல்துறையில் செயல்பாடு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதாக முதலமைச்சரும் அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படும் நிலையில்தான் ஒருங்கிணைந்த கூட்டமாக நடைபெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளுடனான கூட்டம் நிறைவுற்றிருக்கின்றது. அதே நேரம் அதன் பிறகு நாமக்கல் கவிஞர் மாளிகையிலேயே தற்போது முதலமைச்சர் உணவருந்திருக்கின்றார். மதிய உணவு IAS மற்றும் IPS அதிகாரிகளோடு இணைந்து முதலமைச்சர் உணவருந்திருக்கின்றார். IPS அதிகாரிகள் தற்பொழுது கூட்டம் நிறைவடைந்து புறப்பட்டு விட்ட நிலையில் இன்று பிற்பகல் அமர்வு முழுவதுமாக IAS அதிகாரிகளோடு நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து முதலமைச்சர் நாமக்கல் கவிஞர் மாளிகையிலேயே இருந்து அந்த கூட்டத்திலும் பங்கேற்கின்றார். IAS அதிகாரிகளோடு முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக IAS அதிகாரிகளோடு நீண்ட ஆலோசனை இடம்பெற இருக்கின்றது. பொதுமக்களுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் விரைந்து செல்வதில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பது தொடர்பாகவும், மேலும் காலை சட்டம் ஒழுங்கு தொடர்பாக IPS அதிகாரிகளுடன் நடைபெற்ற விவாதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில தகவல்கள் தொடர்பாக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் உடனும் கூட முதலமைச்சர் இந்த பிற்பகல் அமர்வில் ஆலோசிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.